பிரதர், என் மகனுக்கு கிடைக்காத எந்த பொருளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. பெருசு, என்ன திடீர்னு வில்லன் ஆகிட்டே? அவ என் மருமகளா மட்டும் இருந்திருந்தான்னா நான் மாமனாராவே இருந்திருப்பேன். அவளே வில்லி ஆகும்போது நான் வில்லன் ஆன தப்பு இல்லை. என்ன அப்படி பாக்குற? இதெல்லாம் உனக்கு தெரியாம உன்கிட்ட இருந்த உன் ஞாபகமா நான் உரிமையோட எடுத்துட்டு வந்தது. இனியும் சம்மந்தமான எதையும் நான் வச்சுட்டு இருக்கிறது அவ்வளவு நாகரிகமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான். சோ இதோட நம்ம கணக்கு முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நாம கடைசியா சந்திக்கிறது இதுதான் நினைக்கிறேன். அப்போ ஏன் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடக்கூடாது? சாப்பிடலாமே. ஆனா உனக்கு பிடிச்சது நான் செலக்ட் பண்றேன், எனக்கு பிடிச்சது நீ செலக்ட் பண்ண. ஓகே. என்னதான் நீ எனக்கு துரோகம் பண்ணாலும் என்னால உனக்கு துரோகம் பண்ண முடியல. நான் செத்து என்னோட உண்மையான காதல உனக்கு புரிய வைக்க போறேன். என்னதான் நீ எனக்கு துரோகம் பண்ணாலும் நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நான் செத்து என்னோட உண்மையான காதல உனக்கு புரிய வைக்க போறேன். I'm sorry. நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிடுறது இதான் கடைசி இல்ல. நாம 2 பேரும் பிரிய போறோங்கிறது முடிவானதுக்கு அப்புறம் எதுக்காக நீ செலக்ட் பண்ணதை நான் சாப்பிடணும்? சரி, நீ செலக்ட் பண்ணது நீயே சாப்பிடு, நான் செலக்ட் பண்ணது நானே சாப்பிடுறேன்.
பார்க்க சொன்ன? பிரேக்கை பிடிக்க விட போறேன். டாடா பிர்லா கிளைமாக்ஸ்ல வர்ற மாதிரி பிரேக் பிடிக்காம கதாநாயகி மரத்துல மோதி சாகட்டும். ஓ, இந்த சூச்சமெல்லாம் படத்துல பார்த்து தான் கத்துக்கிறியா நீ? ஐயோ என்ன ஏதோ சுடுதே. யோ, நீ பிரேக் தான் புடுங்கறேன்னு சொன்ன, ஏன் இன்ஜினுக்குள்ள கைய வச்ச? ஓ, இதுதான் இன்ஜினா? அட, இன்ஜின் எங்க இருக்குன்னு தெரியாதா? மெக்கானிக்கல் சொன்னதும் பொய்யா? வெளிய வாயா. நாதன், எனக்கு ஒரு ஆசை. என்ன? இது வரைக்கும் நம்ம 2 பேரும் எங்கெல்லாம் போனோமோ, எங்கெல்லாம் இருந்தோமோ, மறுபடியும் அங்கெல்லாம் போகணும்னு ஆசையா இருக்கு. ஏன், உனக்கு ஆசை இல்லையா? ம். டேய் நாதா, அந்த வண்டியில பிரேக் இல்ல. மொப்பம் பிரேக்க புடிங்கி விட்டா. டேய், பிரேக் இல்ல, போகாத. பிரேக் இல்லடா. ஐயோ, இந்த நேரம் பார்த்து இந்த தாடிக்காரன் எங்க போயிட்டான்? டேய் தாடி. யோ தாடி, இங்க என்ன பண்ற? யோ, உனக்கு நேர காலமே தெரியாது. வண்டியில பிரேக் போடுங்க, அதுக்காக இதுக்குள்ள போகாம இருக்க அட, முடியுமா? அது இல்லப்பா, அந்த கார்ல அந்த பொண்ணு போகுது. போட்டு அதுக்கு தானே பிரேக்கை அட, போடுங்க. கூட உன் பையனும் போறான். நாதனுமா? ஆமா. ஐயோ, ஏய் இரு. அட, ஜிப்ப போட்டு வா. ஏப்பா, கிளைமேக்ஸ் வந்துருச்சு, இந்த நேரத்துல ஒண்ணு போட்டு இருக்கறியா? அட, வண்டி எடு சீக்கிரம். என்னப்பா இது? நம்மளுக்கு சிஎல்லோ ரொம்ப சித்த மாதிரி இது மக்கர் பண்ணுது. பெருசு, சீக்கிரம் போயா. போறேன் போறேன். இந்த பொம்பளைகளே இப்படித்தாப்பா, எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு சொல்லவே முடியாது. ஓஹோ, நீ மட்டும் தெரிஞ்சுட்டு தான் பண்றியா? பிரேக் இல்லாத வண்டியில பையன் போறாங்க, மரத்துக்கு பின்னால போய் மூத்த அடிச்சிட்டு இருக்கியா? யோ பெருசு, பின்னால மோட்டார் பைக்ல போலீஸ் வருதியா? அது நம்மளுக்கு எஸ்கார்டா இருக்கும். நீ பெரிய பிரைம் மினிஸ்டர், உனக்கு எஸ்கார்டு வேற. நான் கொடுத்ததெல்லாம் நீ திருப்பி கொடுத்துட்டேன்னு நினைச்சிடாத. ஒண்ணு மட்டும் உன்கிட்டே இருக்கு, என் மனசு. நீயும் எடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துட்டதான் நினைக்காத. இன்னும் ஒண்ணு உன்கிட்ட தான் இருக்கு. என் மனசு தான் சொல்றேன். ஒருவேளை என் மனசை நீ திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் வாங்கிக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா திருப்பி மட்டும் கேட்கறத உன் மனசை தான் சொல்றேன். அதுக்கு பின்னால பாத்தியா, ஒரு ஜீப் வேற துரத்துதியா? சம்திங் ராங். நீயே ஒரு ராங், இதுல சம்திங் ராங் வேறயா? யோ பெருசு, இந்த காரே ராங் தான்யா. ஆமா, இந்த வண்டியே நம்மளது இல்ல, அவசரத்துல மாத்தி எடுத்து வந்து போல இருக்கு. வேற வண்டி நீ மாத்தி எடுக்கல, திருடிட்டு வந்திருக்க. இரு, என்னன்னு கேட்போம். முதல்ல வண்டியை நிறுத்து, இல்ல ஷூட் பண்ணி புடிச்சிருவேன். யோ, வண்டியை நிறுத்து, இல்லன்னா சுட்டுவேங்கறாயா? அது எப்படி? கார் தேடிட்டு போனா சுட்டுதான் பிடிக்கணும், ஐபிஎஸ் லா கிடையாது. காரை திருடிட்டு வந்து ஹைகோர்ட் லாயர் மாதிரி லா பேசுறியா நீ? சுடுறாங்கயா, புரிஞ்சுக்கியா? மண்டையில சுட்டுவானுங்க. இப்ப டயரை சுடுறப்பா. ஐயோ, சட்டத்தை கையில் எடுத்தானுங்களே. சட்டத்தை நீ வாயில எடுத்து அவனுக்கு கையில எடுத்தாங்க. யோ லூசு, வண்டி நிறுத்தியா? நிறுத்தியா? நிறுத்தல. நிறுத்து. நிறுத்தல. என்ன நிறுத்துகிறா நிறுத்தாதீங்களா? ரெண்டுல ஏதாவது ஒன்று சொல்லு. நான் நிறுத்தின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அப்ப நிறுத்தாதுன்னு சொல்லி யாரு? அது எந்த நாய் சொல்லிச்சே தெரியாது. I am the dog. Who are you? யோ டாடி, காருக்கு சொந்தக்காரர் உள்ள படுத்திருக்காயா? நீங்க யார் சார்? ஏண்டா என் வண்டியிலேயே ஏறிக்கிட்டு என்ன பார்த்து யாருன்னு கேட்குறீங்களே, நீங்க தாண்டா உண்மையிலேயே பெரிய கிரிமினல்ஸ். அப்போ நீங்க? ஐ எம் எ வாண்டட் கிரிமினல். என் பேரு கம்பன். அது என்னடா கிரிமினல் பூராமே கம்பன், கபிலன், காளிதாசன் தமிழ் புலவருக்கு பேரே வச்சுக்கிறீங்க? வாயமூடு. நான் சாதாரண ஆள் இல்ல, என்ன போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. சாரி சார், துரத்திக்கிட்டு இருக்கு, பின்னாடி தெரியும் பாருங்க. ரோடெல்லாம் குண்டு குழிமா இருக்கு, பார்த்து ஓட்டு. குழியில இருக்க குண்டு வெடிச்சிரு. ஆனா அதுல குண்டேல நீ ஒண்ணு. என்னது? இதுல குண்டு இல்லைங்கிறியா? இப்ப பார், சத்தம் கேட்டுதா? எப்படி? சத்தம் கேட்டுது, ஆனா அது போலீஸ்காரன் சுட்டது. நீ சுடவே இல்லையோ? ஓ சாரி, லோடு பண்ண மறந்துட்டேன். நீ மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தா விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்காது. நான் உன்னை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. புரியல, என் வாழ்க்கையில இருந்து விட்டு கொடுக்க தயாரா இல்ல. ஆனா நீ மட்டும் என்ன விட்டு கொடுத்துட்ட, என்ன தூக்கி போட்டுட்ட. மது, என்ன சொல்ற நீ? Can't you understand? I still love you. உன்கிட்ட என் மான ரோஷம் எல்லாத்தையும் விட்டு சொல்லிட்டேன். இதைத்தானே நீ எதிர்பார்த்த. இதான் எனக்கு வேணும். இல்ல மது, எனக்கு எதுவும் வேணாம்.
இப்போ நீ சொன்ன பாரு that you still love me. எனக்கு அதுவே போதும். இந்த நிமிஷமே நான் சந்தோஷமா சாக தயாரா இருக்கேன். நீயே சாகணும். நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. உன் இன்சல்ட் பண்ண பாரு. நான் தான் சாகணும். ஏயா சுடுற? லோடு பண்ணனே வெடிக்க ட்ரெஸ் பண்ண வேண்டாமா? டேய் நோ நோ ஐ நீ நினைக்கிற மாதிரி நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. உனக்கு தெரியுமா நான் உன்னை எவ்வளவு விரும்புறேன்னு. நீ என்ன கோழை ஆக்கிட்ட. நீ எனக்கு கிடைக்க மாட்டேங்கிற பயத்துல நான் விஷத்தை சாப்பிட்டேன். இல்ல, நான் அந்த விஷத்தை சாப்பிட்டேன். எனக்கு கிடைக்க மாட்டேங்கிற பயத்துல உனக்கு கொல்ல நான் கலந்த விஷத்தை நானே சாப்பிட்டேன். இல்ல மது, உனக்கு கலந்த விஷத்தை நான் தான் சாப்பிட்டேன். நான் தான் சாக போறேன். இல்ல, நான் தான் சாப்பிட்டேன். நான் தான் சாக போறேன். இல்ல மது, நான் தான் சாப்பிட்டேன். நான் தான் சாக போறேன். நான் எதுக்கு சாகணும்? பக்கத்துல ஐயோ அந்த வண்டி பக்கத்துல வாயா. என்ன அப்படியே வச்சாப்ல வா கிட்ட. மாட்டா மாட்டா மாட்ட மாட்டிடா. ஏமாந்து வரத மாட்டி விட்டானுங்களே. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சாச்சு. ஐயோ கம்பன் ஏமாந்தான். ஐயோ வண்டி நிறுத்தப்பா. என்னாச்சு? பிரேக் இல்ல. ஐயோ பிரேக்கும் இல்லையா? ஐயோ பஸ் பஸ் பஸ். நான் என்ன தப்பு பண்ணேன்ப்பா? போச்சு 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 போச்சு. எங்க பையன்? எங்க பையன்? ஒண்ணும் ஆகல. விஷம் சாப்பிட்டு சீரியஸான நிலைமையில உள்ள இருக்காங்க. ஏயா பேஷண்ட் சீரியஸா உள்ள இருக்காங்க, டாக்டர் நீ வெளியில இருக்கியா? யோ உன் பிளான தெரியுமியா? நீ சிலோன்ல இருந்து வந்தது என் பையனை கொண்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதா? யோ நீ டாக்டர் இல்லையா கொலைகார? டேய் என் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு உன்னை அடிச்சு அந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட வேண்டாம். சார் தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் நீ கேளுங்க. சொல்றதா என்னையா கேட்கணும்? சார் நான் டாக்டர் தான், ஆனா வெட்டினரி டாக்டர். வெட்டினரி டாக்டர்னா உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல? சும்மா கோட்டை போட்டுட்டு ஊருக்குள்ள ஜபர்தஸ்த் பண்ணிட்டு தெரிஞ்சுக்க. யோ மாட்டு பூசி போடுறவரு. சரி வர்ற வழியில நாய் கடிச்சிருச்சு. சார் உங்களுக்கு ஒரு கேஸ் கிடைச்சிருச்சு. டேய் உன் டாக்டர் எக்ஸ்கியூஸ் மீ, பேஷண்ட் ரிலேஷன் யாராவது இருக்கீங்களா? நாங்க யாருமே இல்ல. பாரு பாரு போலீஸ் கேஸ் ஆகும்னு பயப்படுறான். நீ எல்லாம் ஒரு பெத்த தகப்பனா? கையெழுத்து கேட்பாங்க. போடு. அவங்க அம்மால கல்யாணம் பண்ணிக்கும் போது மட்டும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டியா? அப்ப மட்டும் இனிச்சுதா? ஜஸ்ட் ஃபைன். பேஷண்ட் எல்லாம் எப்படி இருக்காங்க? ரொம்ப அக்கறையா கேக்குறானா? ஏய் எப்படிமா இருக்காங்க? அவங்களுக்கு சுயநினைவு வந்துருச்சு, ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்கும் சுயநினைவு போயிடுச்சு. ஏன்? போய் பாருங்க. என்னது? மது, என்னமாச்சு? இனிமேல் தானே ஏதாவது ஆகணும். என்னாகும்? 10 மாசம் கழிச்சு வந்து பாரு. இத பாருங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்திருக்கோம். தயவு செஞ்சு ஐடியா கொடுத்து எங்களை பிரிச்சுடாதீங்க. எப்பா நான் ஐடியா கொடுக்க வரவே இல்ல. ஐடியாவின் ஹோல்சேல் டீலரே உங்க ஒப்பம் தான். எப்பா ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? சாரிப்பா. எது சரணம் ஐயப்பாவா? சாரி. சாரியாம்பா. தயவு செஞ்சு எங்க இருந்து போறீங்களா? ப்ளீஸ் கெட் அவுட். கெட் அவுட்னா என்ன அர்த்தம்? போகணும். வெக்கம் இல்ல வாய வெளிய. மது, உங்களை பிரிக்கிறதுக்கு நான் எந்த அட்டெம்ப்டும் பண்ணல. நானும் வெளியில போகணுமா? இப்படி சுலோவா நீ டைலாக் பேசினாலும் நீ தான் தியாகி. வா போலாம்.